Daily. Taste the Daily. டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா தேர்வாகலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். நியூடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்தார் பர்வேஷ் வர்மா. இதனைத் தொடர்ந்து டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் பர்வேஷ் வர்மாவாக இருக்கலாம் என்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா தேர்ந்தெடுக்கப்படலாம் என்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், அடுத்த முதல்வராக பர்வேஷ் வர்மா தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்தில் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்க இருக்கிறார். இது பற்றிய முழு விவரம் என்ன? டெல்லி சட்டமன்ற தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் ஷாஹித் சிங் வர்மா தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவாலை தோற்கடித்து அவர் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் பர்வேஷ் வர்மா இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜக மூத்த தலைவரான அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில் அவர் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பர்வேஷ் வர்மாவை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே 2 முறை டெல்லி மேற்கு தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்தவர். அந்த தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற பெருமையையும் பர்வேஷ் வர்மா பெற்றிருக்கிறார். பர்வேஷ் வர்மாவினுடைய தந்தை ஷாஹித் சிங் வர்மா டெல்லியினுடைய முதலமைச்சராக 1996 முதல் 98ஆம் ஆண்டு வரை பாஜகவினுடைய டெல்லி முதலமைச்சராக இருந்தவர். அவரினுடைய மகன்தான் பர்வேஷ் வர்மா. ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் டெல்லியின் 3 முறை முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவாலை தோற்கடித்திருப்பதன் மூலம் டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக பர்வேஷ் வர்மா பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் சற்று நேரத்தில் பர்வேஷ் வர்மா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருக்கிறார். அதன் பின்னர் தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இது தொடர்பான அறிவிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.